அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மணி நேரங்களில் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் அடையவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு முக்கியமான சிந்தனையை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இது ஏதோ பரிந்துரை சிந்தனை அல்ல, நீங்கள் செய்யுங்கள் என்ற ஆலோசனை வழங்கக்கூடிய சிந்தனை தகவல் அல்ல. கட்டாயமாக இதனை நீங்கள் செய்யுங்கள் என்ற உத்தரவோடு இந்த சிந்தனை கருத்து அமைந்திருக்கிறது. ரமலான் மாதத்திலே நாம் அனைவரும் நோன்பெடுக்கிறோம். நோன்பிற்காக வேண்டி நடுநிசை நேரம் கடைசி பகுதியில் ஒரு 3:30 மணிக்கு எழுந்திருச்சு நாம் சஹர் உணவை குடும்பத்தோடு உண்ணுகிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் டிவியை போட்டு விடாதீர்கள். டிவியோ அல்லது மொபைலோ நீங்கள் அந்த சஹர் நேரத்திலே ஃபஜ்ர் தொழுகைக்கு வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள். கேட்கலாம் சிலர்கள், அந்த நேரத்தில் நிறைய மார்க்க செய்திகள் கூறப்படுகிறது, எங்களுக்கு தேவையான கேள்வி பதில்கள் வழங்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் வேறு நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம், அல்லது நிறைய புத்தகங்கள் இருக்குது, படித்து கொள்ளலாம். இந்த சஹர் நேரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். எழுந்திருச்ச உடனே முதல்ல நாம் செய்கிற வேலை, பல் துலக்கி விட்டு ஒழு செய்து விட்டு இரவு தொழுகையை நாம் தொட ஆரம்பித்து விட வேண்டும். இது கட்டாயமாக நோன்பு பெருநாள் வரைக்கும் இந்த அமல் தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சிலர்கள் கேட்கலாம், நாங்கள் டிவியை ஆன் செய்து மொபைலிலே பிக் பாஸையா பார்க்கிறோம் என்று கேட்கலாம். நீங்கள் எந்த பாஸை பார்த்தாலும் சரி, மார்க்க நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் சரி, அந்த பொன்னான நேரத்திலே நீங்கள் வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்க வேண்டுமே ஒழிய, நாங்கள் சஹர் சாப்பிட்டு கொண்டே டிவியை பார்க்கிறோம் என்ற இந்த செயல் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயல். எந்த காரணத்திற்கொண்டும் சஹர் நேரத்தில் எழுந்திருச்ச உடனே பல் துலக்குவதற்கு ப்ரஷ்ஷை வேண்டுமானாலும் கையில் தூக்கி கொள்ளுங்கள், ரிமோட்டை கையில் தூக்கிறாதீங்க. இதை நோன்பினுடைய துவக்கத்திலிருந்து நாமும் கடைப்பிடிப்போம். நம் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூறுவோம். அவர்களும் இந்த பொன்னான நேரத்தை பிரார்த்தனையிலே தொழுகையிலே ஈடுபட்டு பயன்படுத்தி கொள்ளட்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக.